ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 8600G ப்ராசஸரை யூஸ் பண்ணி ஒரு பிசியை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பிசி பில் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா AM5 சாக்கெட் சப்போர்ட் பண்ணுற எந்த ப்ராசஸரை வச்சு வேணாலும் உங்களால் பிசியை பில்ட் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். இந்த காம்போனண்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த பிசியை நம்ம பில்ட் பண்ண போகிறோம். இந்த காம்போனண்ட்டெல்லாம் வாங்குறதுக்கு 45,000 ஆச்சு. இந்த காம்போனண்ட்டெல்லாம் எங்கே வாங்கினா, என்ன ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கினாங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டுட்டேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஆன்டி ஸ்போர்ட்ஸ் எலைட் 1100 மிட்-டவர் கேமிங் கேபினெட். எந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணினாலும் வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுங்கள். நமக்கு இந்த கேபினெட்டில் 3 ஃப்ரண்ட் ஃபேனும் ஒரு பேக் ஃபேனும் ப்ரீ இன்ஸ்டால்டாக கூடவே வந்துடும். கேபினெட்டோட டெம்பர் கிளாஸை கழட்டும் போது இந்த மாதிரி நிற்க வச்சு கழட்ட ட்ரை பண்ணாதீங்க. அப்படி கழட்டும் போது 4 ஸ்க்ரூவையும் கழட்டினதுக்கப்புறம் டெம்பர் கிளாஸ் டேரெக்டாக தரையில் எடுத்தீங்கன்னா பீஸாக நொறுக்கிடும். ஸோ படுக்க வச்சு கழட்டுங்க, இல்லை நிற்க வச்சு கழட்டிங்கன்னா அந்த மாதிரி அடியில் துணி போட்டு கழட்டுங்க. கையாலேயே கழட்டுற மாதிரி தான் அந்த 4 ஸ்க்ரூவும் இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் கழட்டும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ ஸ்டார் பின் இந்த மாதிரி இருக்க ஸ்க்ரூ ட்ரைவர் கூட யூஸ் பண்ணி கழட்டிங்க. கழட்டிட்டு அந்த டெம்பர் கிளாஸை ஏதாவது துணி மேலே வைங்க, தரையில் வைக்காதீங்க. கேபினெட்குள்ளார இந்த மாதிரி 4 ஃபேன் ப்ரீ இன்ஸ்டால்டாகவும் ஒரு பேப்பரில் நிறைய கோல்டன் கலர்லேயும் சில்வர் கலர்லேயும் ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டூலை பற்றி பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பிசி பில்டப்போ நான் யூஸ் பண்ணுற ஸ்க்ரூ டிரைவ் டூல் கிட். இதில் இருந்துக்கிட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த கட்டவரல்கிட்ட இருக்கிறத அழுத்தி பிடிச்சி மேலே இழுத்தோம்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப அழுத்தி பிடிச்சி உள்ள தள்ளோம்னா சைஸ் இருந்துட்டு குறைச்சிக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி அதிகமாகிறதோ குறைச்சிக்கிறதோ பண்ணிக்கலாம். சில இடத்துல இருந்துக்கிட்டு உங்களால் டேரெக்டாக நேராக வச்சு ஸ்க்ரூ பண்ண முடியாது. ஆனால் அந்த ஸ்க்ரூ இருந்துட்டு கொஞ்சம் உள்ளார தள்ளி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் வளைச்சி வச்சு ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒன்று வளையிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை உங்களோட ஸ்க்ரூ ட்ரைவர் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பின் அதோட எண்டில் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வளைச்சி வச்சு தேவையான இடத்துல ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிசி பில்டில் ஒரு 2 இடத்துல இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிபியூக்கு மேலே இருக்க 2 ஸ்க்ரூவையும் இந்த மாதிரி இதை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து மதர் போர்டோட ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்க்ரூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை டைட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் யூஸ் பண்ண முடியாது. அது இருந்துக்கிட்டு உள் சைடு அந்த ஸ்க்ரூவை வச்சு ஒரு மாதிரி டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி வட்டமாக உள்ள இருக்குல்ல, இந்த மாதிரியான டூலை வச்சு தான் அதை டைட் பண்ண முடியும். இதில் இந்த மாதிரி நிறைய டைப்பான ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கான பின்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நிறைய ஸ்டார் பின்லாம் இருக்கும். இதை நான் இருந்துட்டு லேப்டாப்பு, ஹார்ட் டிஸ்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் கழட்டுறதுக்கோசரம் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன். இப்போது பிசி பில்டப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் மேக்னடைஸ் பண்ணுறது, டிமேக்னடைஸ் பண்ணுறதெல்லாம் இதில் இருக்கும். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு டைம் பார்த்துட்டு தேவைன்னா வாங்கிங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மதர் போர்டோட ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்க்ரூ இப்படி தான் இருக்கும். அந்த பேப்பரில் இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஒரு 2-3 இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. 4 இது கேபினெட்லேயே அட்டாச் பண்ணிருப்பாங்க. அது எப்படி அட்டாச் பண்ணிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்து இதையும் அட்டாச் பண்ணிங்க. எப்படின்னா, ரைட் சைடோட டாப் சைடில் இருக்குல்ல, அந்த சைடு இருந்துட்டு கேபினெட்க்கு உள்ளார போகிற மாதிரியும், லெஃப்ட் சைடில் பாட்டம் சைடில் இருக்குல்ல, அது இருந்துட்டு கேபினெட்க்கு மேலே இருக்க மாதிரியும். ஸோ மதர் போர்டை மேலே வச்சோம்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூஸ் பண்ணிருக்க மதர் போர்டுக்கு இந்த கேபினெட்டில் இந்த பொசிஷனில் தான் அந்த மதர் போர்டு மவுண்டிங் ஸ்க்ரூவை ஸ்க்ரூ பண்ணணும். ஒரு டைம் இமேஜை பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மதர் போர்டோட வந்த அந்த ஸ்க்ரூஸில் கோல்டன் கலர்லையோ இல்லை பிளாக் கலர்லையோ மதர் போர்டோட ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்க்ரூ இருக்கும். அதை எடுத்து உங்கள்கிட்ட என்ன டூல் இருக்கோ அதை யூஸ் பண்ணி, எது மேட்ச் ஆகுதோ அதை யூஸ் பண்ணி கேபினெட்டில் எந்தெந்த இடத்துலலாம் மார்க் பண்ணணும் அந்தந்த இடத்துலலாம் அதை ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. நீங்கள் ATX போர்டோ இல்லை வேறு போர்டோ யூஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் ஒரு டைம் உங்களோட மதர் போர்டை கேபினெட்டில் வச்சு பார்த்து அதுக்கு நேராக இருக்க ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கேபினெட்டோட பேக் பேனலை கழட்டுறதுக்கு கேபினெட்டோட இந்த பொசிஷனில் இருக்க 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு பேக் பேனலில் லைட்டாக அழுத்தி பிடிச்சி பின்னாடி இழுத்திங்கன்னா பேக் பேனல் கழட்டி வந்துடும். இப்போது கேபினெட்குள்ளே இருக்க எல்லா ஒயருமே பேக் சைடு எடுத்துக்கோங்க. முக்கியமாக ஃபேனோட ஒயர், ஃப்ரண்ட் சைட் ஃபேனோட ஒயர் மொத்தம் 3 இருக்கும். அதில் ஒரு ஃபேனோட ஒயர், அதாவது பாட்டம் ஃபேனோட ஒயரை மட்டும் கீழே லாஸ்ட் ஹோல் வழியாக எடுத்துக்கிட்டு டாப் சைடில் இருக்க 2 ஃபேனோட ஒயரை மேலே இருந்து 2வது ஹோல்ஸ் வழியாக வெளில எடுத்துக்கிட்டு இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா சொருவி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிசியில் மதர் போர்டோட எல்லா ஒயரையும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு, இந்த ஒயரெல்லாம் எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும்னு ஆல்ரெடி 2 வீடியோவையுமே போட்டுட்டேன். வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை பார்த்துட்டு அதை பார்த்துக்குங்க. வீடியோ கிளியராக எடுக்க முடியாதனால இந்த இமேஜை வச்சு எப்படிங்கிறத ஒரு டைம் சொல்லிடுறேன். கிளாரிஃபிகேஷனுக்கோசரம் ஒரு டைம் பார்த்துருங்க. இந்த ஒயர் இருந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சைடு 4 ஹோல்ஸும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் 4 பின்னும் இருக்கும். ஸோ ஒரு ஃபேனோட ஒயரில் இன்னொரு ஃபேனோட ஒயரை கனெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி 3 ஒயரையும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று சொருவிக்கலாம். பேக் ஃபேனோட ஒயரையும் சேர்த்து 4 ஃபேனோட ஒயரையும் இந்த மாதிரி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா சொருவி வச்சுக்கோங்க. அடுத்து எஸ்எம்பிஎஸ் பாக்ஸில் எஸ்எம்பிஎஸ்க்கான பவர் கேபிள், யூசர் மேனுவல், அது கூடவே 4-5 ஸ்க்ரூவும் இருக்கும். இந்த ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி தான் நம்மளோட கேபினெட்டில் எஸ்எம்பிஎஸ்ஸை அட்டாச் பண்ண முடியும். இப்போது எஸ்எம்பிஎஸ் எடுத்துக்கிட்டு தலைகீழ திருப்பிக்கிட்டிங்கன்னா ஃபேன் இருந்துட்டு பாட்டம் சைடு பார்த்த மாதிரி ஆகிடும். இப்போது ஒயர் இருந்துக்கிட்டு கேபினெட்டோட ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரியும், பவர் சொருகிற பாயிண்ட் இருந்துட்டு கேபினெட்டோட பேக் சைடு பார்த்த மாதிரியும் சொருவிங்கன்னா கேபினெட்டோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். கூலர் மாஸ்டர், MWV 450 வாட் பவர் சப்ளை இந்த மாதிரிலாம் எழுதிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒரு இமேஜும் ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் 4 ஸ்க்ரூவையும் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம்பிஎஸோட ஸ்க்ரூ இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஏற்ற மாதிரியான டூல் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு கேபினெட்டுக்கு பின்னாடி எஸ்எம்பிஎஸ் இருந்துட்டு அந்த 4 ஹோல்லையும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்க்ரூவையும் லைட்டாக மட்டும் டைட் பண்ணுங்கள். லைட்டாக டைட் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆனதுக்கப்புறம் 4 ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் கீழே அந்த 4 ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்கும். வீடியோ கிளியராக இல்லைன்னு நினச்சது கவலைப்படாதீங்க. எஸ்எம்பிஎஸை டைட் பண்ணதுக்கப்புறமா பேக் சைட் ஃபேனோட 4 ஸ்க்ரூவையும் கழட்டி இந்த ஃபேனை தனியாக கழட்டி வச்சுக்கிங்க.
இந்த ஃபேனோட ஸ்க்ரூ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை ஏன் கழட்டி வைக்க சொல்கிறேன்னா, ஐஓ ஷீல்டு போடும்போதும் மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணும்போதும் இந்த மூலையில் மதர் போர்டில் ஒரு ஸ்க்ரூ போடுவோம். அந்த ஸ்க்ரூ போடும்போதும் இது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இதை கழட்டிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதர் போர்டு எல்லாத்தையுமே டைட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஃபேனை போட்டிங்கன்னா உங்களுக்கு பிசி பில் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து ஐஓ ஷீல்டு மதர் போர்டு கூடவே வந்துடும். இதை கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மதர் போர்டில் ஒரு டைம் வச்சு சரியாக செக் பண்ணிக்கோங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இந்த மாதிரி கம்பியாக நீட்டிகிட்டு இருக்கும். அது எல்லா கம்பியும் அழுத்தி விட்டு சமமாக்கிடுங்க. இந்த ஐஓ ஷீல்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது திருப்பி வச்சு சொருவினீங்கன்னா அது உள்ளேயே போகாது. அதே தலைகீழ சொருவிட்டிங்கன்னா உள்ளே போகும், பட் மதர் போர்டு வைக்க முடியாது. ஸோ 2 மாடலில் தான் சொருவ முடியும். 2 மாடலில் ஒரு மாடலில் தப்பாக சொருவினா சொருவீங்க, இல்லைனா சரியாக சொருவீங்க. வீடியோவில் எந்த பொசிஷனில் வச்சுருக்கணும் அதே பொசிஷனில் வச்சு ஒரு அழுத்துங்க, டிக்குன்னு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறமும் கீழே எல்லா சைட்லையும் அழுத்துங்க. அதுக்கு மேலே அந்த சவுண்டு வரலன்னா மேலே லைட்டாக தட்டி பார்த்து கீழே அது விழுகலைங்கிற பட்சத்தில் அதில் வேலை அவ்வளோதான். இதுதான் மதர் போர்டோட 24 பின் கனெக்டர். இதில் 24 ஹோல் இருக்கும். அதே சிபியூவில் பார்த்தீங்கன்னா 8 ஹோல் இருக்கும். சிபியூனே அந்த பேர் எழுதிருக்கும். இந்த 2 ஒயரை மட்டும் மதர் போர்டை வைக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான கரெக்டான ஹோலில் வச்சு ஆகணும். இப்போ ஐஓ ஷீல்ட் போட்டதுக்கப்புறமா கேபினெட்டை நிமித்தி வச்சுட்டு எஸ்எம்பிஎஸ்சில் இருக்கிற ஒயரெல்லாம் ஒரு சைடாகவும் ஃபேன் சைடு கேபினெட்டில் இருக்கிற ஒயரெல்லாம் ஒரு சைட்லையும் எடுத்து வச்சுட்டு எஸ்எம்பிஎஸ்சில் 8 பின் பவர் கனெக்டர், சிபியூ பவர் கனெக்டர் இருக்கும். அதை எடுத்து நம்மளோட கேபினெட்டோட இந்த டாப் சைடில் இருக்க ஹோல் வழியாக உள்ளார விட்டு வச்சுக்கலாம். அடுத்து பேக் சைட் ஃபேனோட ஒயராக இருந்துட்டு இன்னும் ஃப்ரண்ட் சைட் ஃபேனோட ஒயரோட கனெக்ட் பண்ணல. இது சென்ட்ரல் வழியாக தொங்கி இருந்திருக்கும். அதை எடுத்து சிபியூவோட பவர் பின் எந்த வழியாக விட சொன்னனோ அதே கேப் வழியாக வெளியில் எடுத்து ஃப்ரண்ட் சைட் ஃபேனாக இருந்துட்டு 3த்தையும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா சொருவி வைக்க சொல்லி தருவேன். அதே மாதிரி இதையும் அதுக்கு பின்னாடியே சொருவிடுங்க. இப்போ 4 சேர்ந்து அப்படியே ஒரு குச்சி மாதிரி இருக்கும். இந்த 4த்தையும் சேர்த்து எஸ்எம்பிஎஸ்சில் எந்த இடத்துல சொருவணுங்கிறதெல்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு மதர் போர்டோட ஒயரு. இதில் ஃபார் M80Xன்னு ஒரு இடத்த மார்க் பண்ணுறேன்ல, அதில் அந்த 28 பின் கனெக்டர் இருந்துக்கிட்டு மதர் போர்டை இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உள்ளார விட்டு வச்சுக்கிங்க. இதுவே நீங்கள் ATX மதர் போர்டெலாம் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஃபார் ATXன்னு சொல்லிருக்கேன்ல, அந்த வழியாக அந்த 28 பின் கனெக்டர் இருந்துட்டு போகணும். அதே நேரத்தில் மற்ற எல்லா ஒயருமே இப்போ 3 வீடியோவையும் பார்த்துட்டு எந்தெந்த ஒயரை எந்தெந்த கேப் வழியாக உள்ளே கொண்டு போயிருக்கணும், அந்த கேப் வழியாக எல்லா ஒயரையும் கொண்டு போனதுக்கப்புறம் தான் நீங்கள் மதர் போர்டையே ஃபிட் பண்ணணும். ஏன்னா ATX போர்டோட வித்தும் அதிகம், ஹைட்டும் அதிகம். ஸோ இங்கே ஹைட் இருந்துக்கிட்டு நமக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா கீழே இருந்துக்கிட்டு 2 ஹோல் வழியாக நம்ம ஒரு 3 ஒயரை 4 ஒயரை எடுத்துகிட்டு போயிருப்போம். அந்த ஒயரை இருந்துக்கிட்டு ATX போர்டு அந்த இடத்துல ஃபிட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த கேப் வழியாக அந்த கனெக்டரை உள்ளே சொருக முடியாது, மதர் போர்டு இடிக்கும். பட் நீங்கள் இந்த மதர் போர்டு தான் நான் யூஸ் பண்ண மதர் போர்டு தான் யூஸ் பண்ணுறேங்கிற பட்சத்தில் இதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட்டு ஏர் கூலர். நான் இந்த பில்டில் ஸ்டாக் கூலர் யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த ஏர் கூலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது அன்பாக்ஸ் பண்ணும்போது ஹீட் சிங்க் கூடவே ஃபேன் அட்டாச்சாக இருக்கும். அது கூடவே ஒரு பேப்பரில் இருந்துக்கிட்டு நிறையா ஸ்க்ரூ அப்புறம் சில பொருள்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்துக்கிட்டு AMDக்கும் யூஸ் பண்ணலாம், இன்டெலுக்கும் யூஸ் பண்ணலாம். இது கூடவே யூசர் மேனுவலும் கொடுத்துருப்பாங்க. எப்படி யூஸ் பண்ணுறது ரொம்ப கிளியராக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இமேஜ் மூலயமா. இந்த ஃபேனை இருந்துட்டு கழட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒயர் இருந்துக்கிட்டு அப்படியே அந்த ஹீட் சிங்கில் இருந்துட்டு மோதுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா கட்டவரால் அதை கொஞ்சம் உள்ளார அழுத்தி விட்டு அந்த ஒயரை இருந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்து லைட்டாக இழுத்துக்குங்க. இந்த ஃபேனை திரும்ப எப்படி போடுறதுன்னா, ஃபேனையும் ஹீட் சிங்கையும் ஒன்றா பிடிச்சிட்டு ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பி இருந்துட்டு ஃபேன் கிட்ட அங்கே 2 எட்ஜிலையும் இருந்துட்டு 2 ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் சொருவி இந்த மாதிரி இழுத்து அப்படியே மாட்டினா போதும். திரும்ப கழட்டணும்னா ஃபேனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இழுத்து வெளியில் இழுத்தோம்னா ஃபேன் தனியாக கழட்டு வந்துடும். இந்த ஏர் கூலரோட யூசர் மேனுவலில் AMDக்கு என்னென்ன தேவைன்னு போட்டிருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஃபேனு, ரெண்டாவது இந்த ஹீட் சிங்கையும் மதர் போர்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான 2 இரும்பு கம்பி, அதுக்கடுத்தது 2 பின்னு. அதாவது அந்த பின் எதுக்குன்னா அந்த ஃபேனையும் 4வதாக இருக்கிற ஒரு ஹீட் சிங்கு அதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கானது. 5வதாக இருந்துக்கிட்டு 4 ஸ்க்ரூ, அடுத்து தெர்மல் பேஸ்ட். இந்த எல்லாமே அந்த CPU கூலர் கூடவே வந்துடும். இந்த மேனுவல் படி பார்த்தா அந்த கருப்பு கலரில் இருக்க இரும்பு கம்பி இந்த வளைஞ்சிருக்கிறதெல்லாம் இருந்துட்டு நமக்கு தேவையில்லாதது. ஏன்னா அது இன்டெலுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், AMDக்கு அது யூஸே கிடையாது. நமக்கு என்ன தேவைன்னா இந்த ஹீட் சிங்கு, அதுக்கு மேலே இருக்க ஃபேனு, அதை கனெக்ட் பண்ணியிருக்க கம்பி 3 ஆயிடுதா. அதுக்கப்புறம் இந்த பேப்பராட்டம் ஒன்று கிடக்குதுல, அதான் தெர்மல் பேஸ்ட்டு. அதுக்கு கீழே இருந்துட்டு ஒரு 5 ஸ்க்ரூ இருக்கா, அதில் 4 தேவை. அதுக்கு கீழே ஒரு 2 கம்பி பட்டையாக நீட்டாக இருக்குல்ல வளையாமல், அதோட 6. அவங்க சொன்ன 6 நம்மள்ட்ட இருக்குது. கூலரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி செகண்ட் ப்ரொசீஜரை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். என்னென்னா மதர் போர்டில் ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டிங்கன்னா அந்த 4 ஸ்க்ரூவும் 2 கருப்பு கலரில் இருக்க ஒரு பிளாஸ்டிக்கோட ஒன்று ஹோல்ட் பண்ணும். அதை கழட்டி போடலாம். அது வந்துட்டு இதுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது. உங்கள்கிட்ட இருக்க ஸ்டார் பின் இருக்க ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி இந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு எக்ஸ்ட்ரா அது ஹோல்ட் பண்ணுற அந்த 2 பிளாஸ்டிக்கையும் எடுத்து வச்சுருங்க. இதுக்கு மேலே அது நமக்கு தேவைப்படாது. இப்போது இந்த பின்னை அழுத்தி வெளியில் தள்ளி இழுத்திங்கன்னா இது வந்துட்டு ஓப்பன் ஆகிக்கும். இதில் பிளாக் கலரில் இருக்குல்ல, அந்த பிளாஸ்டிக்கை நான் மேனுவலாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனால் CPU வச்சு நீங்கள் மூடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். அப்புறம் வந்து அதை பார்த்து தூக்கி போட்டுக்கலாம். CPU எப்படி இருக்குன்னா அந்த இமேஜில் இருக்கிற மாதிரி CPUவில் ஒரு பின்னும் மதர் போர்டில் அந்த ஆரோ பின்னும் இருக்கிற மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கிங்க. ரெஃபரன்ஸ்க்கு அந்த 2 இமேஜையும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதே மாதிரியே இந்த மதர் போர்ட்லேயும் டாப் லெஃப்ட் சைடில் அந்த ஆரோ மார்க் இருக்கும். நம்மளோட CPU அதில் வச்சிங்கன்னா
நமக்கு நேராக பார்க்கும்போது ஏஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக எழுதிருக்கும். ஏஎம்டின்ற ப்ராசஸர்லையும் டாப் லெஃப்ட் சைட்லையும் அந்த மதர் போர்ட்லையும் டாப் லெஃப்ட் சைடில் அந்த ஏரோ மார்க் இருக்கிற மாதிரி பார்த்து கரெக்டாக வச்சுட்டு எந்த இடத்துல இருந்து அந்த கம்பி எடுத்தீங்களோ அதே இடத்துல அழுத்தி அந்த கொக்கியில் அப்படியே மாட்டி விட்ருங்க. அடுத்து CPU கூலர் இருந்துட்டு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஹீட் சிங்க் அடியில் இருக்கிற மாதிரியும் அந்த இரும்பு இருந்துக்கிட்டு மேலே வச்சு இல்லை அதுக்கு மேலே இருந்துட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணிங்கன்னா டைட் பண்ணும்போது டைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது டைட் ஆகாது. ஏடா நிற்கவே மாட்டேது. இது ஏங்கிறத மேனுவலில் பார்த்தா தெரியும். இந்த இரும்பு இருந்துக்கிட்டு அந்த பிளேட்டுக்கு அடியிலிருந்து வரணும், ஸ்க்ரூ மேலேருந்து இந்த பிளேட் வழியாக போய் அதுக்கப்புறம் அந்த இரும்பை போய் தொடர மாதிரி இருக்கணும். 4 ஸ்க்ரூவும் டைட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரூ எல்லாம் மேலே இருக்கும், நடுவில் ஹீட் சிங்கு, அதுக்கு கீழே அந்த இரும்பு கம்பி. இதை எப்படி பண்ணுறாங்கிறத பார்த்துங்க. அந்த இரும்பு கம்பியை ஃபேன் சைடு இருந்து அடி வழியாக விட்டு அழுத்தி பிடிச்சிக்கணும், மேல் சைடில் இருந்து ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு இரும்பு கம்பிக்குமே 2 ஸ்க்ரூ மொத்தம் போடுற மாதிரி இருக்கும். ரெண்டுத்தையும் இந்த இரும்பு கம்பிக்கு இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் 2 டைட் பண்ணிட்டு அடுத்த இரும்பு கம்பிக்கும் அதே மாதிரி மேலேயும் கீழேயும் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இந்த கிளிப்பில் கொஞ்சம் கிளியராக இருக்கும், இதை கிளியராக பார்த்து எப்படி போட்டுருக்கங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அந்த இரும்பு கம்பி அடியில் இருக்குது, நடுவில் அந்த அலுமினியம் பிளேட் இருக்குது, அதுக்கு மேலே ஸ்க்ரூ இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். 4 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். தேர்ட் என்னென்னா சிபியூவில் தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணணும். ஃபோர்த் இருந்துக்கிட்டு அவங்களோட ஹீட் சிங்கில் இருந்துக்கிட்டு அடியில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த பிளாஸ்டிக் பேப்பரை பிச்சு போட்டுருணும். அவங்க கொடுத்துருக்க தெர்மல் பேஸ்ட்டில் ஒரு பாதிக்கு கம்மியாக போட்டுக்குங்க. நான் இங்கே போட்டிருக்கிறதே அதிகம் தான். போட்டுட்டு எடுக்கும்போது மதர் போர்டில் சிந்தாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. 4வது ஸ்டெப்பாக அந்த ஹீட் சிங்கில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரை எடுத்து போட்டுருங்க. 5வது ஸ்டெப்பும் 6வது ஸ்டெப்பும் மேனுவல் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இப்போ பண்ணலாம். அடுத்து கூலரில் இருக்க ஃபேனை கழட்டிட்டு அந்த கூலர் அப்படியே சிபியூக்கு மேலே வைக்க வேண்டியதான். ஒரு ஸ்க்ரூ கரெக்டாக அந்த ஹோலில் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுருங்க. மீதி இருக்கிற எல்லா ஸ்க்ரூலாம் செட் ஆகாது, ஒரு 2 ஸ்க்ரூ செட் ஆகும், மற்ற 2 ஸ்க்ரூ இருந்துட்டு செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கூலர் இருந்துக்கிட்டு AM5 சாக்கெட்டுக்குனே ரெடி பண்ணது கிடையாது. இது இருந்துட்டு நிறைய வகையான சாக்கெட்டுக்கு இது சப்போர்ட் ஆகும். எப்படின்னா அந்த ஸ்க்ரூ பண்ணுறீங்கல்ல, அந்த ஸ்க்ரூவை ரைட் சைடில் பிடிச்சி தள்ளிங்கன்னா அடியில் லெஃப்ட் சைடில் அது மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் டாப் சைடில்னு பிடிச்சி தள்ளி அந்த ஹோலில் கரெக்டாக வச்சுக்கிட்டு டைட் பண்ணுங்கள். எல்லா சைடுமே லைட்டாக மட்டும் ஃபஸ்ட்டு டைட் பண்ணுங்கள். எல்லா இடமும் ஃபிட் ஆனதுக்கப்புறம் நல்லா டைட்டாக டைட் பண்ணிக்கங்க. இதே நீங்கள் ஸ்டாக் கூலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது, வச்சிங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகும். அடுத்து CPU கூலரோட ஃபேனை பேக் பேனலுக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது ரேம் இருக்க சைடில் நான் எப்படி வச்சுருக்கணும் இதே மாதிரியே வச்சு 2 சைடு பின்னையுமே இழுத்து இந்த ஹீட் சிங்கில் மாட்டி விட்ருங்க. அடுத்து நீங்கள் ஏர் கூலர் வாங்கலை, ஸ்டாக் கூலர் தான் யூஸ் பண்ண போகிறாங்கிற பட்சத்தில் அதுக்கு பின்னாடி வந்துட்டு தெர்மல் பேஸ்ட்டு ப்ரீ அப்ளைடாகவே வரும். இந்த மாதிரி அதெல்லாம் தொட்டுலாம் பார்க்கக்கூடாது. நான் அந்த ஸ்டாக் கூலரை யூஸ் பண்ண போகிறது இல்லைங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட தொட்டு அந்த இடத்துல எந்த ஒரு பேப்பரும் இல்லைங்கிறத காட்டிருக்கேன். அதே நேரத்தில் இது இருந்துக்கிட்டு இந்த போர்டுக்குனே ரெடி பண்ணது. இதை ஸ்க்ரூ பண்ணும்போது இந்த ஏஎம்டிங்கிறது ரேம் கிட்ட இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க, ஏன்னா ரேமை சொருகும் போது அது இடிக்கும். ஸோ ஏஎம்டிங்கிறத பேக் பேனல் சைடு பார்த்த மாதிரி வச்சு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஒயரை இந்த இடத்துக்கு நேராக சொருவிக்கிங்க. அடுத்து ரேமு பேட்ரியாட் வைப்பர் எண்ணம் CL36 16x2 32 GB ரேமு. இது 6000 MHz ஸ்பீடில் ரன் ஆகும். ரேமை இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மதர் போர்டில் ரேமோட ஸ்லாட்டில் ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், 2 சைட்லையுமே இருக்கிறத அழுத்துனீங்கன்னா அது இருந்துட்டு கிளிப்பு இருந்துச்சுன்னா ஒரு சைடில் இருந்துட்டு அது எடுத்துக்கிட்டு வந்துடும். இந்த மதர் போர்டில் இருந்து டாப் சைடில் மட்டும்தான் அந்த கிளிப் இருக்குது, பாட்டம் சைட்லையும் இருக்குன்னு நினச்சி அழுத்தியது அதை உடச்சிடாதீங்க. சில மதர் போர்டில் ஆனால் 2 சைடுமே இருக்கும். இதில் ரேம் இருந்துட்டு ஒரு டேரெக்ஷனில் மட்டும்தான் சொருக முடியும், மாற்றி சொருவினீங்கன்னா உள்ளே போகாது. ஸோ அதை வச்சு பார்த்து கரெக்டாக வச்சு அழுத்துங்க. அழுத்துனீங்கன்னா நீங்கள் எடுத்துவிட்டு அந்த லாக் இருந்துக்கிட்டு அதுவாக லாக் ஆகிக்கும். இல்லை லாக் ஆகலை பக்கத்தில் தான் வந்து நிற்கிதுன்னா ஃபுல்லாக அந்த ரேமை பாருங்கள், ஃபுல்லாக ரேம் இறங்கியிருக்குங்கிற பட்சத்தில் அந்த லாக்கை மேனுவலாக அப்படி வரலால தள்ளி விட்டுக்குங்க. இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி அந்த ரேமை வச்சு நீங்கள் அழுத்துனீங்கன்னா அந்த கோல்டன் கலர் இருக்குல்ல அது ஃபுல்லாக மறைஞ்சிரும். லைட்டாக மேலேருந்து பார்த்தோம்னா லைட்டாக தெரியும் போல், அதை நீங்கள் அழுத்தும் போது அதுவும் மறைஞ்சிரும். அதே நேரத்தில் அந்த லாக்கும் ஆட்டோமேட்டிக்காக டாப் சைடில் இருக்க லாக்கும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், NVMe SSD எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத மதர் போர்டை கேபினெட்குள்ளார வச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுறப்ப செக் பண்ணிங்க. அந்த கிளிப்பை கொஞ்சம் லேட்டாகி தான் எடுத்தேன், அதனால் அது ரொம்ப கிளியராக இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு பொருள் வரணும், அது ஏதோ ஒரு அது எங்கடா அவங்க ஏமாத்துற மாதிரி இருக்கு, தருவானுங்களா வேணும் தெரியல. நான் ஆல்ரெடி லேப்டாப்பில் இருக்கிறத கட்டி கொடுத்துருக்கேன். அது அந்த பொருள் எவ்வளவு? அது 6150 ரூபா கொடுத்துருக்கேன். கட்டியாச்சு. அப்புறம் ஏன் ஏன் லோக்கல் ஷாப்லடா ஏமாத்துறானு உங்களோட? என்ன ஊர்? இங்கே தான் சின்ன சேலம் தான். சின்ன சேலம் இருந்தால் அமேசானில் டெலிவரி போடு. சின்ன சேலத்தில் இருந்தால் டெலிவரி போடு. இல்லை இல்லை, கடையே அங்கே தான் இருக்குது. நான் இங்கே ஏன்னா நேற்று தான் போய் அங்கே பார்த்தேன்.
பார்த்தா தம்பி இங்கே கடை தான் இருக்கு, ஆ ஆளெல்லாம் கடை திறந்து 1 வருஷம் ஆகுது, ஆ எப்பயாவது வருவாங்க, பொருள் இருக்கான்னு பார்ப்பாங்க, போவாங்க அப்படின்றாங்க. நான் தான் இப்போ ஒழுங்காக பார்க்க முடியும், ஆர்டர் போட்டேன். கேபினெட்டோட இந்த பொசிஷனெல்லாம் மதர் போர்டோட ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்க்ரூ எல்லாம் சொருவிட்டிங்களான்னு செக் பண்ணிவிட்டு மதர் போர்டை எடுத்து உள்ளே வச்சுருங்க. நீங்கள் ஆல்ரெடி ஃபேனை ரிமூவ் பண்ணிருப்பீங்கிறதுனால உங்களுக்கு அதை வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். வச்சுட்டு அந்த ஸ்க்ரூ பாயிண்ட்டுக்கு நேராக மேலேருந்து பார்க்கும்போதே அடியில் கோல்டன் கலரில் அது தெரியுதா அப்படின்னு பார்த்துங்க. தெரியுதுங்கிற பட்சத்தில் மதர் போர்டுக்கான டைட் பண்ணுற ஸ்க்ரூ இருந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். அதுக்கான இமேஜ் இருந்துட்டு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரியான ஸ்க்ரூ எடுத்து 6 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணுறேங்க. இதில் அந்த ரேமுக்கும் CPU ஃபேனுக்கும் பக்கத்தில் இருந்துட்டு ஒன்று இருக்கும். அதை டைட் பண்ணுறதும் அதே CPUவோட பவர் பின் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதையும் டைட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதில் இந்த கிளிப்பில் பாருங்கள், CPUவோட பவர் பின்னை சொருவறதுக்கு அந்த இடத்துல என் ஃபேன் எந்த அளவுக்கு இடைஞ்சலாக இருக்குன்ட்டு அந்த இடத்துல கை போடுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த ஃபேனை நீங்கள் கழட்டி சைடில் தொங்க விட்ருந்தீங்கன்னா அந்த நட்டை போடுறதும் உங்களுக்கு ஈஸி, அந்த CPUவோட பவர் பின் சொருவறதும் உங்களுக்கு ஈஸி. லாஸ்ட்டு ஸ்க்ரூ போகிறது தான் ரொம்ப டைம் எடுத்துச்சு. இந்த மாதிரி அந்த டூலை மேக்னடைஸ் பண்ணி பொறுமையாக கொண்டு போய் வச்சு பொறுமையாக திருவிட்டு இருந்தேன். கடைசியில் எப்படியே ஒர்க் ஆகிடுச்சு. இந்த இமேஜில் இருக்கிற 6 பொசிஷனில் தான் அந்த ஸ்க்ரூ பண்ணிருப்பீங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த பில்டுக்கு நான் வாங்கின SSD இருந்துக்கிட்டு XPG Gamix S70 பிளேடு. இதில் 1 GB DRAM இருக்குது. ஸோ எடிட்டிங், கேமிங் எல்லாத்துலேயுமே இது கொஞ்சம் பெட்டராகவே பண்ணும். அதே சமயத்தில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதோட என்டியூரன்ஸ் ரொம்பவே அதிகம். இந்த SSD, CPU, RAM, மதர் போர்டெல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறது, அதை எப்படி ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணுறது, அதில் வர ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் என்னென்ன அர்த்தம், அது எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வீடியோலாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. NVMe SSDக்கான ஸ்க்ரூ இருந்துட்டு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதுக்கேற்ற மாதிரியான டூலை உங்களோட டூல் பாக்ஸில் இருந்து எடுத்துக்கிட்டு ஹீட் சிங்கில் இருக்க 2 பக்கத்தில் இருக்க ஸ்க்ரூவையும் கழட்டிக்கிங்க. இந்த மதர் போர்டு கூடயே வந்து NVMe SSDக்கான ஹீட் சிங் இருந்துட்டு நல்லா மொத்தமாக இருக்குது. அலுமினியமில் செஞ்சுருப்பாங்க போல். இதில் பார்த்தீங்கன்னா அடி சைடில் இருந்துக்கிட்டு பிளாக் கலரில் அந்த தெர்மல் பேட் இருக்குங்களா, அதுக்கு மேலே இருந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை இப்போயே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த ரிமூவ் பண்ணுற வீடியோ வந்துட்டு என்னால் ஆட் பண்ண முடியல. நான் XPG கூட வந்து அந்த ஹீட் சிங் இருந்து சும்மா தானே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மேலே ஆட் பண்ணிட்டேன். பட் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா கூடவே வந்தது பார்க்குறதுக்கு அலுமினியம் மாதிரி இருக்குது. ஆனால் XPG கூட வந்தது பார்க்குறதுக்கு ஸ்டீல் மாதிரி தான் இருக்குது. இந்த மதர் போர்டில் SSD இருந்துக்கிட்டு பேக் பேனலில் பார்த்த மாதிரி தான் சொருகிற மாதிரி இருக்குது. இந்த டாப் சைடில் இருக்கிறது அதை சொருவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்துட்டு ஒரு லாக்கிங் மெக்கானிசம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எப்படி இருக்கணும்னா பைப்பு திருவுற மாதிரி திருவிட்டு SSD அழுத்தி திரும்ப எந்த சைடில் இருந்து திருவினீங்களோ அதே சைடு திருவிட்டிங்கன்னா அந்த SSD இருந்துட்டு லாக் ஆகிடும். எப்படி சொருவிருக்குன்னு புரியலன்னா அந்த இமேஜை ஒரு டைம் பார்த்துங்க. இதில் எப்படி இருக்கோ இதே ஆங்கிளில் தான் சொருவிருக்கேன். அந்த நாச் மாதிரி ஒரு வட்டம் பண்ணி காட்டுருக்கேன்ல, அது இருந்துட்டு மதர் போர்டோட டாப் சைட்லேயும் பெருசாக இதாக இருக்குல்ல, அது இருந்து மதர் போர்டோட பாட்டம் சைடும் பார்த்த மாதிரி வச்சு சொருவிட்டு அதுக்கப்புறம் ஹீட் சிங்கை இருந்துட்டு ஆட் பண்ணிவிடுங்க. 2 ஸ்க்ரூ கழட்டிருப்பீங்களா, 2த்தையும் சரியாக வச்சு டைட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஃபேன் ஒன்று கழட்டி வைக்க சொன்னல, அந்த ஃபேனை இருந்துக்கிட்டு அது இருந்த ஷேப்பில் இல்லாமல் ஒரு ரொட்டேட் பண்ணி இதில் பண்ணுற மாதிரி வைக்கிறனால வச்சுங்க, இல்லை அப்படியே வைக்கிறனால வச்சுங்க, எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. பட் அது ஹீட் ஆகிற இடத்துல எதுக்கு நான் அந்த ஒயர் இருந்து கீழே போடணும், அதே நேரத்தில் ஒரு டைம் கழட்டுறது மாட்டுறதுனா அந்த நேரத்தில் இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு திருப்பி ஒயர் வந்துட்டு மேலேருந்து கீழே போகிற மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபேன் அந்த மாதிரி திருப்பிக்கிட்டு பின்னாடி அந்த பேனலோடு சேர்த்து அழுத்தி பிடிச்சிக்கிங்க. ஸ்க்ரூ இருந்துக்கிட்டு இந்த இமேஜில் காட்டுற மாதிரி தான் இருக்கும். 4 ஸ்க்ரூவையுமே இருந்து டைட் பண்ணுற வரலையும் அந்த ஃபேனை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிங்க. இந்த வீடியோவுக்கு அடுத்ததாக கம்ப்ளீட் PC ஒயரிங் அண்ட் கேபிள் மேனேஜ்மெண்ட் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துருங்க. இந்த 3 வீடியோவும் பார்த்துட்டிங்கன்னா AM5 CPU, அதாவது 8600Gயாக இருந்தாலும் சரி, 7600Xஆக இருந்தாலும் சரி, இல்லை 9800X3Dயாக இருந்தாலும் சரி, எல்லாமே AM5 சாக்கெட் தான். இதெல்லாம் AM5 சாக்கெட்டை யூஸ் பண்ணுதோ எல்லாத்துக்குமே இந்த சேம் ப்ரொசீஜர் தான். வீடியோவை ஆர்டராக பார்க்குறதுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. நான் PC பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் எல்லாத்தையும் ஆர்டராக வைக்கிறேன். அதில் கூட போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் புதுசாக பில்ட் பண்ண PCயில் எப்படி Windows 11 இன்ஸ்டால் பண்ணுறதுனோ, அது கூடவே கிராஃபிக்ஸ் டிரைவர், சிப்செட் டிரைவர், இந்த மாதிரியான எல்லா டிரைவர்ஸையும் மதர் போர்டோட வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க.